ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போகிறார். வைகாசி மாதம் பிறக்கிறது. நம்ம சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம். அதனால் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானமாக கொண்டாடி அது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் 2வது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போகிறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் கன்னியா ராசிக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே இது வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடன் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் திருஷ்டி அதை தவிர உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்பிறையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலபைரவரை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்றைக்கி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அன்றைக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இது முதல்ல உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் ஒர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும். அது தவிர எந்தெந்த கிரகங்கள் 2 மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும்.
பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு துலா ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசியில் இருக்கும். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படியே வந்து 40 வயசு 45 வயசு பெருமாள்கிட்ட வேண்டின்னு இருப்பா, அர்ச்சனை பண்ணிலாம் இருப்பா, எனக்கு விருச்சிக ராசின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துன்னு இருக்கா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, என்ன டிகிரியில் வந்து சந்திர பகவான் இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து, இன்றைய கோச்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா, என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், நம்ம வந்து அதில் பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவளுக்கு நிச்சயமாக வெளிநாடுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சப்தமாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சி ராகுவோட சம்பந்தம் பெறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா அது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய பதவி உயர்வு, பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இமேஜ் எல்லாம் வந்து இப்போ பெரிய அளவில் பிரசித்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறது, அதுவும் குரு சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு எதிரிகளாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் இந்த வாரம், அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானவர் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தாலேயானால் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி காலை பார்த்தாலேனா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தில் 8:30 மணி வரலும் இருக்க. இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க பசங்களுக்கு, அதாவது படிக்கிற பசங்களுக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் வந்து கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது, அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மாலை வரலும் இருக்கிற 6:30 மணி வரலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து பால் சம்பந்தப்பட்ட தொழில், எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வைக்கிற தொழில், அதை தவிர கிராசரிஸ், பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் சனி பகவானால் பார்க்கப்படுறது இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும், இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ரொம்பவும் விசேஷம். ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதியோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறதும் ரொம்ப விசேஷம். அதில் சந்திரன் போய் 10ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி காலை வரலும் சந்திர பகவான் அங்கே போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கேத்துவோட சம்பந்தம், குருவினுடைய பார்வை, உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய சொந்த ஊர் கோவில், எல்லை கோவில்களில் போய் பார்த்துட்டு வர்றது, முனீஸ்வரன், அதை தவிர பத்ரகாளி, இந்த பாஞ்சாலி, இந்த மாதிரியான கோவில் போய் பார்த்துட்டு வர்றதும், உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், மடாதிபதிகள் இவங்களெலாம் போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த துளாராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த ஆடைகள், பின்னல் ஆடைகள் பண்ணுறவங்க, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் பதனிடும் பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த கார்பென்ட்ரி ஒர்க்கு பண்ணுறவங்க, கார்பென்ட்ரியில் வந்து அந்த அழகு கலைகளை சேர்த்து பண்ணக்கூடியவர்கள், பெட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள்,
இவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த வாரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஹீரோயின்ஸுக்கெல்லாம் வந்து புதுசாக படம் புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய பாக்கியமும் இந்த வாரத்தில் வரப்போகுது. பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவிலில் போயிட்டு வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வருவாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.